குட் மார்னிங். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜி அப்படின்னா என்னன்னா உலோகவியல்னு தமிழில் சொல்லுவோம். ஆக்சுவலாக இதோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் டெர்மினாலஜிஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிறது சேஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மினரல்ஸ், அதாவது நம்ம இங்கே மெட்டலர்ஜி அப்படின்னா உலோகவியல் அப்படின்னு சொல்லுவோம். உலோகவியல் அப்படின்னா என்னன்னா உலோகங்களை நமக்கு கிடைக்கக்கூடிய உலோகங்கள் தாதுக்களாக கிடைக்கும். ஸோ இந்த உலோகங்கள் தாதுக்களாக கிடைக்கும். இந்த உலோகங்கள் தாதுக்களாக கிடைக்கக்கூடிய உலோகங்களை தாதுக்கள்னால் சேர்மங்கள், அது ஆக்சைடு சேர்மமாக கிடைக்கலாம், சல்ஃபேட் சேர்மமாக கிடைக்கலாம், கார்பனேட் சேர்மமாக கிடைக்கலாம், பாஸ்பேட் சேர்மமாக கிடைக்கலாம். ஸோ இத்தனை வகையான சேர்மங்களாக நமக்கு கிடைக்கும். சல்ஃபைடு வேறு, சல்ஃபேட் வேறு. SO4னா சல்ஃபேட், நோட் பண்ணிக்கோங்க. Pனா பாஸ்பரஸ், CO3னா கார்பனேட், சல்ஃபைடு ஆக்சைடு. இப்படி வெவ்வேறு வகையான என்ன சொல்கிறது தாதுக்களாக நமக்கு கிடைக்கிது. சரி சார், இப்போ நான் இதை என்ன செய்யணும், எப்படி பிரித்து எடுக்கிறது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த உலோகவியல் அப்படிங்கிற தனித்துறை. சரி, உலோகவியல்னா மெட்டலர்ஜின்னு சொல்லிட்டேன். இந்த மெட்டலர்ஜி படிக்கிறதுக்கு முன்னாடி சம் கைண்ட் ஆஃப் டெர்மினாலஜிஸ், அதாவது கலைச்சொற்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சில கலைச்சொற்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கலைச்சொல் கனிமம். கனிமம் அப்படின்னா மினரல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மினரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கனிமம் நம்ம எர்த் கிரஸ்டில் இருக்கக்கூடிய பூமியில் கிடைக்கக்கூடிய அனைத்துமே மினரல்ஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்தது தாது, இங்கிலீஷில் ஓர். தாது அப்படின்னா இதுவும் பூமியில் கிடைக்கக்கூடியது தான். ஆனால் ஒரு கண்டிஷன், பொருளாதார ரீதியில் ஒரு உலோகத்தை பிரிச்செடுத்தா பிரித்தெடுக்க முடியும்னா என்றால் அது தாது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ அலுமினியம் எடுத்துக்குவோம். அலுமினியம் மெட்டலோட 2 வகையான ஓர், அதாவது தாதுக்கள், கனிமங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு கனிமம் வந்து கிளே களிமண். அதோட Al2O3 2SiO2 2H2O. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்சைட். இட் இஸ் அ மினரல் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 2 types ஆஃப் மினரல்ஸ் இஸ் தேர். Al2O3 2H2O. இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த கிளே அதுலேருந்து அலுமினியத்தை என்னால் பிரித்து எடுக்க முடியாது எக்கனாமிக்கலாக. நான் ஒரு 50 ரூபா செலவு பண்ணி அலுமினியத்தை பிரித்து எடுக்கிறேன்னா ஒரு 1000 அலுமினியத்தை பிரித்து எடுக்க முடியும்னா அதுதான் பொருளாதார ரீதியில் உலோகங்களை தாதுக்குள்ளேருந்து பிரித்தெடுக்கும் முறை. ஆனால் அதை அந்த விஷயத்தை நான் பாக்சைட்டில் பண்ணிட முடியும், பட் கிளேயில் பண்ண முடியாது. ஸோ பாக்சைட்டில் பண்ண முடியும்னா இதை தாதுன்னு சொல்லுவோம். கிளே, அதாவது களிமண்ணில் பண்ண முடியாதுன்னா அதை நான் என்ன பண்ண முடியாது, மினரல்ஸ்ன்னு சொல்கிறேன், கனிமம் அப்படின்னு சொல்கிறேன்.
டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? தாதுன்னா என்ன, அதுக்கு தான் சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கங்க, ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல் பட் all ores are minerals but all minerals are not a ore. ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்தது போகலாம், மைனிங். ஸோ மைனிங் அப்படின்னா என்ன சார்? மைனிங்னா எர்த்து க்ரஸ்ட்லேருந்து ஒரு ஓரை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம இந்தியாவில் நிறைய மைனிங், இப்போ வந்து நம்ம சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாக்சைட் ஓர் இருக்குது, மேக்னசைட் ஓர் இருக்குது. ஸோ மேக்னசைட் ஓர் பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல அந்த டைப் ஆஃப் ஓர் கிடைக்குதுன்னா அந்த ஓருக்காக அந்த இடத்துலேருந்து நான் எடுக்கிறேன். அப்படி எடுக்கிறது தான் நான் என்ன சொல்லுவேன், நான் மைனிங் அப்படின்னு சொல்லுவேன். சரி, மைனிங்னா என்னது, அதாவது ஒரு எக்ஸாக்டாக நமக்கு தமிழில் சொல்ல தெரியல, இருந்தாலும் த எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட், அவ்வளோதான். அதாவது பூமியிலிருந்து நான் வந்து ஒரு தாதுவை அகழ்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது கேஞ்ச் அல்லது மேட்ரிக்ஸ். ஸோ கேஞ்ச் ஆர் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த மாதிரி ஓர் நான் தாது எடுக்கும் பொழுது இந்த தாது வந்து தனியாக கிடைக்காது, அதோட கல், மண், அதாவது ராக்கி இம்பியூரிட்டிஸ், இப்படி கிடைக்குதில்ல, இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி மிக்சிங்கில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறது தான் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த கல் மண்ணெல்லாம் இருக்குல்ல, இதை தான் வந்து கேஞ்ச் அல்லது மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ஃப்ளக்ஸ். இது தமிழில் இலக்கின்னு சொல்லுவோம். இப்போ நான் இங்கிலீஷில் எதுக்கு சொல்கிறேன்னா, இது இங்கிலீஷில் தெரிஞ்சுங்க பெட்டர். ஏன்னா தமிழில் எந்த மாதிரியானா தமிழ் டிரான்ஸ்லேட் கொடுக்கலாம், இங்கிலீஷில் மாற்ற முடியாது, அதனால தான். ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் எக்ஸுங்கிற ஓரை அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹீட் பண்ணுறேன். அந்த எக்ஸுங்கிற ஓரோட மெல்ட்டிங் பாயிண்ட் ஒரு 2000 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்குவோம். நான் என்ன பண்ணேன், 2000 டிகிரி செல்சியஸ் பண்ணால் தான் அந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணி, இக்னிஷன் என்ன அர்த்தம், வாட் இஸ் மை இக்னிஷன் டெம்பரேச்சர்? அதை தெரிஞ்சுக்கணும். மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கிறீங்க, உடனே பற்றிக்குதா? கண்டிப்பாக லேட் ஆகும். ஒரு மரக்கட்டையை கொண்டு போய் நெருப்பில் காட்டுறீங்க, உடனே பற்றிக்குதா? கண்டிப்பாக லேட் ஆகும். அந்த மாதிரி எப்போவுமே ஒரு பொருள் உடனே எரியாது, அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் அட்டைன் பண்ண பிறகு தான் பற்றிக்கும். உடனே நீங்கள் கேட்கலாம், சீமெண்ணை பெட்ரோல் உடனே பற்றிக்குதே ஏன்? ஏன்னா அதோடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி. மரக்கட்டைக்கு இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்குது, கோலுக்கு அதுக்கு மாதிரி. ஆனால் இக்னிஷன் டெம்பரேச்சர் இல்லாத ஒரே ஒரு பொருள் எதுனா வாட்டர். அதுக்கு இக்னிஷன் டெம்பரேச்சர் கிடையாது, அதனால தான் அது கூலண்ட்டாக பயன்படுத்துகிறோம். கூலண்ட்னா என்ன, குளிர்விப்பானாக பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ இக்னிஷன் டெம்பரேச்சர், வாட் இஸ் தி இக்னிஷன் டெம்பரேச்சர்னா, ஒரு பொருள் வந்து எரியணும்னா அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணால் தான் பற்றிக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் இக்னிஷன் டெம்பரேச்சர்.
ஸோ அந்த இன்க்ரீஷன் டெம்பரேச்சரில் தான் என்ன ஆகும்னா அந்த பொருளானது எரிஞ்சு டீகம்போஸ் ஆகும், அதாவது சிதைதல் வினை நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மரக்கட்டையை நான் பற்ற வைக்கிறேன்னா அது பற்றி அது என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகி என்னவா மாறுது, வாட்டராகவும் கார்பனாகவும் மாறுது. ஸோ இந்த மாதிரி இந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் பற்றி பேசும் பொழுது அந்த மாதிரி சிதைக்கணும். எக்ஸுங்கிற ஓரை சிதைச்சாதான் எனக்கு மெட்டலாகவும் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜியாகவும் வெளியே வரும். ஸோ நான் அந்த மாதிரி எரிக்கும் போது அந்த மாதிரி மாறும் பொழுது அது மெல்ட் ஆகணும். அந்த மெல்ட் ஆனால் தான் அந்த வேலை நடக்கும். அந்த மெல்ட் ஆகிறதுக்கான டெம்பரேச்சர் 2000 டிகிரி செல்சியஸ்னால் நான் 2000 டிகிரி செல்சியஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இதோடு சேர்த்து ஒரு ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுவேன். இந்த ஃப்ளக்ஸு என்ன பண்ணுன்னா இது இதோட இக்னிஷன் டெம்பரேச்சர் தான் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இது ஒரு 900லேருந்து 1000க்குள்ளே இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா சடனாக இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா இது ஆகி என்னது உங்களுக்கு உருகி இந்த தாதுவை சேர்த்து உருக வச்சிடும். நீங்கள் 2000 டிகிரி செல்சியஸ் அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் 2000 டிகிரி செல்சியஸ்னால் கூட முன்னாடி இது என்ன ஆகிடும் உங்களுக்கு, அது அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடும், இது உருகிடும். சரியா, உருகின உடனே என்ன நடக்கும் உங்களுக்கு, அது சிதைதல் வினைக்கு என்னாகும் கொண்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக மெட்டலாகவும் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி பொருள் சல்ஃபைடாக இருந்தால் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும், ஆக்சிஜன் இருந்தால் நான் வந்து ஆக்சிஜன் இருந்ததுன்னா கார்பன் போட்டு தான் ஹீட் பண்ணுவோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடாகவோ, சல்ஃபேட்டாக இருந்தால் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாகவோ, பாஸ்பேட் இருந்தால் பாஸ்பரஸ் ஆக்சைடாகவோ இல்லை பாஸ்பீனாவோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்பனேட் CO3 இருந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடாவோ கன்வெர்ட் ஆகி வெளியே போயிடும். இஸ் இட் கிளியர்? அடுத்தது ஸ்லட்ஜ் மாஸ், SLA. ஸ்லட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தாதுலன ஓரில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன், ராக்கி இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இன்னொன்று என்ன போடுறேன், ஃப்ளக்ஸ் போடுறேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய பொருள் வரும், அதுதான் ஸ்லட்ஜ். எப்போ, டியூரிங் த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது வெளியே வரக்கூடிய, அதாவது ஸ்லட்ஜு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணும் பொழுது எனக்கு என்ன வரும்னா ஸ்லட்ஜாக வெளியே வரும். நான் போட்ட ஃப்ளக்ஸும் அதில் இருக்கக்கூடிய மாஸும் சேர்ந்து ஸ்லட்ஜாக வெளியே வருது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது இது இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சுக்கங்க, தமிழ் வேணாம். சரியா, அடுத்தது ஸ்மெல்ட்டிங். ஸ்மெல்ட்டிங் அப்படின்னா தமிழில் உருக்கி பிரித்தல். ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ஓரையும் நம்ம என்ன காம்பவுண்டாக மாற்றுவோன்னா ஆக்சைட் காம்பவுண்டாக தான் மாற்றுவோம். ஏன்னா ஆக்சைட் காம்பவுண்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணுவோம், ரிடக்ஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ரிடக்ஷன். நோட் பண்ணிக்கங்க. ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணேன்னா அது ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்.
நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ நான் உருக்கி பிரிக்க போகிறேன். நம்ம உள்ளே போகிறப்ப அங்கங்கே என்ன வேணுமோ அதை சொல்லித்தரேன். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரிடக்ஷன் ரோஸ்டிங் ஆக்சுவலாக வந்து ஸ்மெல்ட்டிங் இஸ் a process of reducing roasted metallic oxide to metal to molten condition. In this process impurities are removed by the addition of flux. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்மெல்ட்டிங் அப்படின்னா உருக்கி பிரித்தல்னு சொன்னேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஆக்சைட்ஸை தான் நம்ம எடுத்துக்குவோம். அந்த மெட்டாலிக் ஆக்சைட்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவேன். இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்னால் ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்யும் பொழுது என்ன கிடைக்கும்னா மெட்டலாகவும் இந்த ஆக்சைடு வந்து நான் போடக்கூடிய அந்த இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோல் போட்டு தான் ரிடக்ஷன் பண்ணுவேன். அப்போ கோலில் கார்பன் இருக்கும், அந்த கார்பன் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வரும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் ஸ்லட்ஜாக வெளியே வரும். ஸ்லட்ஜுனா முன்னாடியே சொல்லிட்டேன். இதுதான் வந்து ஸ்மெல்ட்டிங், உருக்கி பிரித்தல். அடுத்தது பார்த்திங்கன்னா, சரி சார், இப்போ இந்த ஓர் இருக்குது, தாதுவை நான் என்ன செய்வேன், முதல்ல கிடைச்ச தாதுக்களை நல்லா க்ரஷ் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன், தாதுக்களை என்ன செய்கிறேன், நான் நல்லா க்ரஷ் பண்ணுவேன். அப்படி க்ரஷ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே லைனில் இருங்க, க்ரஷ் பண்ணுவேன், நல்லா அரைப்பேன். தாதுவை என்ன அதை இந்த எப்போவுமே இந்த ஓர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? கான்சன்ட்ரேட்டட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. முதல் ஸ்டெப்பு கான்சன்ட்ரேட்டட், அடர்ப்பித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேட்டட், இந்த கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடர்ப்பித்தல். ஏன்னா கல் மண் அதிகமாக இருந்தால் அதுலேருந்து ஓரை மட்டும் பிரித்து எடுக்கணும். இந்த அடர்ப்பித்தல் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். அடர்ப்பித்தல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆக்சுவலாக வந்து இந்த அடர்ப்பித்தலுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்குது. ஸோ அடர்ப்பித்தலுக்கு அடுத்தது நேச்சர் ஆஃப் த ஓர். அதாவது ஓர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஆக்சைடு ஓர் இருக்குது, சல்ஃபைடு ஓர் இருக்கும். அந்த ஓருக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷனும் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து நம்ம தாதுக்கள் எத்தனை வகையான தாதுக்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்சைடு ஓர்ஸ். இந்த ஓர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சல்ஃபைடு ஓர். இதில் இந்த ஓரோட நான் உங்களுக்கு சொல்கிறேன், சல்ஃபைடு ஓர். அடுத்தது கார்பனேட் ஓர். அடுத்தது வந்து ஹாலைடு ஓர். அடுத்தது பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஓர். அடுத்தது பார்த்திங்கன்னா சிலிக்கேட் ஓர். அடுத்து பாஸ்பேட் ஓர். சரிங்களா? இத்தனை வகையான ஓர் இருக்குது. ஒவ்வொரு ஓரும் ஒவ்வொரு வகையான அடர்ப்பித்தல். அடர்ப்பித்தல் 4 வகைப்படும். 4 டைப்ஸில் நான் என்ன பண்ணுவேன்னா அடைப்பிப்பேன். முதல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ராசஸ். இந்த ஹைட்ராலிக் மெத்தேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புவி ஈர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். It is applicable for only iron. Magnetic separation. Third one, flotation, நுரை மிதப்பு முறை. நான்காவது லீச்சிங், அதாவது கெமிக்கல் மெத்தட், வேதியியல் முறை. மொத்தம் 4 முறைகளில் நான் தாதுவை அடர்ப்பித்த முதல்ல வந்து புவியீர்ப்பு முறை, ஹைட்ராலிக் மெத்தட் அப்படிங்கிறது தமிழில்
புவி ஈர்ப்பு முறை என்று அழைக்கப்படும். சரியா? அடுத்தது hydraulic method, magnetic separate method, float flotation method, leaching chemical method. லீச்சிங் இன்னொரு வார்த்தையில் வேதியியல் முறை என்று அழைப்போம். ஹைட்ராலிக் மெத்தேடு புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு முறை. மேக்னெட்டிக் மின்காந்த முறை. ஃப்ளோட் ஃப்ளாட்டேஷன் நுரை மிதப்பு முறை. சரி, ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் பார்ப்போமா? ஆக்சுவலாக ஹைட்ராலிக் மெத்தேட் அப்படின்னா இதுதான். என்ன செய்வாங்க இதில் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். க்ரஸ்ட் ஓர், அதாவது நன்கு அரைக்கப்பட்ட அந்த ஓர், அதாவது தாதுக்களை தண்ணியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் இது சும்மா போட்டிருக்காங்க, பட் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், வாட்டரோடு சேர்த்து நான் இதோடு சேர்த்து ஓட விடும் பொழுது ஓர் இங்கே ஊற்றுவாங்க, வாட்டரை ஒரு பக்கம் ஃப்ளோ பண்ணி விடுவாங்க. ஹெவி ஓர்லாம் இங்கே செட்டில் ஆகிடும் நடுவில். சரியா? இதில் இருக்கக்கூடிய லைட்டர் கேஞ்ச், அதாவது கல் மண் இதெல்லாமே என்ன ஆகும், தண்ணியோடு சேர்த்து அடிச்சிட்டு போயிடும். ஸோ இதுதான் புவியீர்ப்பு முறை என்று அழைக்கப்படுவோம். சரிங்களா? ஸோ திரும்ப இதை என்ன பண்ணுவாங்க, இந்த ஓர் திரும்ப எடுத்து திரும்ப அதை வேலை பண்ணுவாங்க, திரும்ப பண்ணுவாங்க. இப்படி திரும்ப பண்ணுறப்ப என்னாகும், லைட்டாக இருக்கக்கூடிய அந்த குப்பைகள், அதில் இருக்கக்கூடிய கல் மண் கேஞ்ச் எல்லாத்தையும் தண்ணியோடு சேர்த்து அடிச்சிட்டு போயிடும். மீதி என்னாகும், உங்களுக்கு தண்ணியோட இருக்கும், கீழே போய் செடிமெண்ட் ஆகிடும். அடுத்தது ஃப்ளோட் ஃப்ளாட்டேஷன் மெத்தட். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதில் ஏர் பாஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இது இருக்குதானே, இதில் வாட்டர் ப்ளஸ் ஓர் ப்ளஸ் பைன் ஆயில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பைன் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு அஜிடேட்டர் இது பேர் என்ன சொல்லுவாங்க, அஜிடேட்டர்னு சொல்லுவாங்க. அஜிடேட்டர்னால் ஒன்றும் கிடையாது, ரொம்ப யோசிக்க வேணாம். மீன் தொட்டிக்கு உள்ளே நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு மேலே மோட்ரு வைப்போம். எதுக்காக? ஏர் ஃப்ளோ இருக்கும்ல, அதே மாதிரி செட்டப் தான் இது. ஸோ இந்த வாட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைன் ஆயில் இந்த வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா, வேகமாக பபிள்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த நுரையோடு சேர்த்து ஓரும் வெளியே வரும். இது இந்த ஃப்ளோட் ஃப்ளாட்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, லைட்டர் ஓர். நான் முன்ன பார்த்தது ஹெவி ஓர், இது லைட்டர் ஓர். லைட்டர் ஓர்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுதுன்னா, என்ன பிரின்சிபல், வெட்டு நான் வெட்டு. அதாவது இந்த ஓர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒட்டாது, அப்போ ஆயிலில் ஒட்டுமா? ஸோ ஆயில், இந்த பபுள்ஸ் என்னவா மாறும், ஆயில் மாதிரி மாறும். இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல பைன் ஆயில், இந்த பைன் ஆயிலால் தான் உங்களுக்கு அந்த நுரைய வருது. ஸோ இந்த நுரை வெளியே வந்த உடனே இந்த நுரையோடு சேர்த்து இந்த தாதுக்களும் மேலே வந்துடும். ஸோ அந்த நுரையோடு சேர்த்து நான் தாதுக்களை எடுத்து கான்சன்ட்ரேட்டட் ஓர் கிடச்சிரும். நான் அந்த ஓர் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹெவி ஓர் கல் மண் இதெல்லாம் கேஞ்செல்லாம் டெய்லிங் வழியாக வெளியெடுத்துருவேன். சரியா? அதாவது வாட்டர் பைன் ஆயில் ஓர் மூணையும் மிக்ஸ் பண்ணி பபுள்ஸ் பாஸ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய நுரையோடு சேர்த்து அந்த ஓர் மேலே வந்துடும். ஏன்னா அந்த ஓர் தண்ணியில் ஒட்டாது, ஆனால் இப்போது வாட்டர் என்ன இதோட ஒட்டுது, ஆயிலோடு ஒட்டும். ஸோ ஏன்னா இது மேக்ஸிமம் சல்ஃபைடு ஓர் எல்லாமே அப்படி தான் இருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளெண்டு, இது வாட்டர் ஒட்டாது, இது வந்து ஜிங்க் பிளெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது பேர். இது ஜிங்கோட ஓர் இஜெட்டன்எஸ். ஸோ இதை நான் க்ரஷ் பண்ணி வாட்டரில் போடும் பொழுது என்ன நடக்குது, நுரையோடு சேர்ந்து வெளியே வந்துடும். மீதி இருக்க அதர் கேஞ்ச் எல்லாமே கீழே போய் செடிமெண்ட் ஆகிடும். ஃபீடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் எக்ஸஸ் ஆஃப் ஓர் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆக 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 சரியா வெளியே வந்துடும். அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அயன் ஓர், அயன் தாதுக்களுக்கு மட்டும். அயன் தாதுக்களை நான் போடும்பொழுது பவுடர் ஓர் மேக்னெட்டாக இருக்கிறதுலாம் ஒட்டிக்கிட்டு இங்கே வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ், இதில் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல். ஸோ இதை மட்டும் தனியாக எடுத்து நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்குவேன். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி அயன் ஓர், அதாவது இரும்பு தாதுக்கு மட்டுமே முக்கியமாக பங்களிப்பை பெற்றிருக்கும். அடுத்தது லீச்சிங் கெமிக்கல் மெத்தடுன்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து லீச்சிங் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வேதியியல் முறை. இந்த வேதியியல் முறையில் ஏகப்பட்ட டைப் இருக்குது. எக்ஸாம்பிள் சைனைடு ப்ளீச்சிங், பியூர் ஃபார்மில் கிடைக்கக்கூடிய. யாரெல்லாம் வந்து நெட்டில் எக்ஸ்ட்ராக்ஷன் கோல்டு ஃப்ரம் ஐசி போர்டு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க யூடியூப்பில்? nobody can. பழைய சிபியூவில் இருக்க பேட் பார்ட்ஸ்லேருந்து கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், தெரியுமா? ஏன் ஆப்பிள் பொண்ணு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு? ஏன்னா நீ ஐசி போர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த ஐசி போர்டில். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. எதுக்காகனா கோல்டு எந்தளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்களோ அந்தளவுக்கு என்னாகாது, உங்கள் ஐசி போர்டு கெடாது. ஸோ அதனால தான் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா அதில் கோல்டு இருக்கும். முக்கியமாக ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா ப்ராசஸர் யாராவது பிரித்து பார்த்துருந்தா தெரியும். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா உள்ள அந்த கம்பியாக இருக்கும். அந்த கம்பியில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா i7 ப்ராசஸர், i5 ப்ராசஸர்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ராசஸர் ஏன் 58,000, 60,000, 70,000 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் அந்தளவுக்கு கோல்டு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கோல்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி ஜாஸ்தி, அது இல்லாமல் ரியாக்ஷன் நடக்காது. உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உனக்கு ரொம்ப நாளைக்கு அது என்னாகும், உங்களுக்கு அந்த ஐசி போர்டு கெடாமல் பார்த்துக்கும். புரியுதுங்களா? ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாராவது டைம் இருந்தால் இன்றைக்கி பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ஷன் கோல்டு ஃப்ரம் ஓல்டு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்படின்னு கூட போடுங்க, யூடியூப்பில் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வந்து சைனைட் லீச்சிங். நம்ம கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எந்த கோல்டாக இருந்தாலும், அதே மாதிரி கோல்டு நம்ம ரோட்டில் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தான் நிலத்தில் கோல்டு கிடைச்சா அது கவர்மெண்ட்டு கொடுத்துடணும். யுஎஸ் மாதிரியான நாடுகளில் பார்த்திங்கன்னா உன் லேண்டில் பெரிய ஏரியே, இப்போ தண்ணி ஆறு வருது, நீ வந்து ஒரு இடம் வாங்கியிருக்க, அந்த ஆறு வந்து உன் இடத்துல வந்து ஃபில் ஆகிட்டு திரும்ப வெளியே போகுது. நீ பெரிய ஏரியை என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வெட்டி வச்சிக்கலாம். உன் இடத்துல அந்த தண்ணி வர்றது நீ பிடிச்சி வச்சுக்கலாம், சரியா? உன்னை வந்து யாரும் கேட்க முடியாது. அதே மாதிரி உன் இடத்துல வந்து கோல்டு கிடைக்குதா, அந்த கோல்டு உனக்கு தான் சொந்தம். வைரம் கிடைச்சா உனக்கு தான் சொந்தம். எது கிடைச்சாலும் உனக்கு தான் சொந்தம்.
இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கோல்டை என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அந்த அந்த கோல்டை என்ன பண்ணுவாங்கன்னா லீச்சிங் முறையில் தான் பிரிச்செடுப்பாங்க. சரியா? அதுக்கு சைனைட் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி அமோனியா லீச்சிங் இருக்குது. இப்போ பாக்சைட் ஒரு அலுமினியம் பற்றி பார்த்தோம். அலுமினியத்தை நான் எப்படி பிரிச்செடுப்பேன்னா ஆல்கைல் லீச்சிங் மூலயமா பிரிச்செடுப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சல்ஃபைடு ஒரு பார்த்திங்கன்னா ஆசிட் லீச்சிங் மூலயமா என்னால் பிரிச்செடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி டைரெக்டாக என்ன செய்கிறேன், நான் புதிய அதாவது பியூர் ஃபார்மில் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதை தான் என்ன சொல்கிறேன், நான் லீச்சிங்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்படி பண்ணும் பொழுது இப்போ கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் சைனைடு யூஸ் பண்ணுறேன். சைனைடு அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் சைனைடு பயன்படுத்துவேன். ஸோ இட் இஸ் அ சூட்டபுள் ரியேஜெண்ட். அதாவது சூட்டபுள் ரியேஜெண்ட் பயன்படுத்தி ஒவ்வொரு அமோனியா இஸ் அ சூட்டபுள் ரியேஜெண்ட் ஃபார் சம் அதர். ஆல்கலை லீச்சிங்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துவேன். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் எக்ஸாக்ட் என்ன சொல்கிறது, ஏன்னா அதில் தான் அது கரைஞ்சி உனக்கு அலுமினியத்தை பிரித்து எடுக்க முடியும். அலுமினியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அதை ஹீட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், அலுமினியம் கிடைச்சிரும். அதே மாதிரி கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு எப்படி சார் சைனைடோட ஹைட்ரஜன் சைனைட் ஜிங்க் சைனைடு ஏதோ ஒன்று செய்யலாம். சைனைடோட நான் போடும் பொழுது கோல்டு போடும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்னா கோல்டு சைடு AgCN கிடைக்கும். இது என்ன மாக்-ஆர்தர் சைனைட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாக்-ஆர்தர் சைனைட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது திரும்ப நான் ஜிங்க்கு போடும் பொழுது இது ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஜிங்கை காட்டிலாம் AG அதாவது AG அல்லது AU ரெண்டுமே வச்சுக்கலாம். அதாவது ஜிங்க்கு போய் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன நடக்கும், ஜிங்க் சைனைடாக கன்வெர்ட் ஆகிடும். அது AgO AuO தனியாக வந்துடும். இது அப்படியே கீழே போய் செடிமெண்ட் ஆகிடும். நான் இதை மட்டும் தனியாக எடுத்து உருக்கி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் நான் என்ன பண்ணுவேன், இது மாக்-ஆர்தர் சைனைட் ப்ராசஸ். ஸோ சைனைட் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு சொன்னல, அந்த அலுமினா Al2O3 நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டேன்னா உங்களுக்கு ஸோ இது வேணாம், நம்ம அங்கே அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேதியியல் முறையை பயன்படுத்தி பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு முறை தான் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஓர் இது கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். நான் ஓரை தாதுக்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். அடர்ப்பித்தாயிடுச்சு. அடர்ப்பித்த பிறகு நான் இதை என்ன மெத்தட் பயன்படுத்தி நான் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா மெட்டல்ஸ், அதாவது ஒரு மெட்டல் பார்த்திங்கன்னா எந்த மெட்டலோட ஓர் ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல் இருக்குது, மாட்ரேட் ரியாக்டிவிட்டி மெட்டல் இருக்குது, லோ ரியாக்டிவிட்டி. இந்த லோ ரியாக்டிவிட்டி சொல்லவே வேணாம். என்னென்ன, ஸோ ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸை என்னென்ன ப்ராசஸ் பயன்படுத்துவோன்னா எலக்ட்ரோலிட்டிக், ரிடக்ஷன், எலக்ட்ரோலிட்டிக், அடுத்தது ரிஃபைனிங். மாட்ரேட்னா மிதமான, கால்குலேஷன் நான் சொல்கிறேன் தமிழில், ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கங்க. ரோஸ்டிங், ரிஃபைனிங், இது ரோஸ்டிங்,
REO roasting, reduction, refining. ஸோ எல்க்லைட்னா மின்னார் பகுத்தல் முறை, ரிடக்ஷன்னா ஒடுக்கம், ரீஃபைனிங்னா பியூரிஃபை பண்ணுறது, என்ன சொல்கிறது, தூய்மைப்படுத்தல். கால்கினேஷன்னா காற்று சூழல், இது வந்து காற்றில்லா சூழலில் வறுத்தல். ரோஸ்டிங்னா காற்று சூழலில் வறுத்தல். ரிஃபைனிங்னா தூய்மைப்படுத்தல். பக்கமும் அதே ஆன்சர் தான், நோட் பண்ணிக்க. ரிடக்ஷன்னா ஒடுக்கம். இதெல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்னாடி ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் எந்த கொஷின் சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்னென்ன பேர், இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி, டோட்டலாக கெமிஸ்ட்ரியில் 5 கொஷின் எங்கேருந்து கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுவேன். மொத்தம் 8 கொஷின், மீதி 3 கொஷின் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ முதல் கேள்வி, பின்வரும்வற்றில் நோட் பண்ணிக்கோங்க, பின்வரும்வற்றில் எந்த அதாவது எந்த தாது, இந்த பின்வருவற்றில் இரும்பு தாது எது? இது எங்கெங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் பீரியாடிக் டேபிள் அந்த லெசனும், 12th ஸ்டாண்டர்டில் உலோகவியல் மெட்டலர்ஜி அப்படிங்கிற ஒரு லெசன்லேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 2வது கொஷின், மாற்றங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். பின்வரும்வற்றில் வேதியியல் மாற்றமா, இயற்பியல் மாற்றமா, பீரியாடிக் மாற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து ஒரு கொஷின் வரும். 3வது பின்னாடி பார்ப்போம், உரங்கள், NPK. சரியா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதான் இம்பார்ட்டன்ட். உரங்கள்லேருந்து ஒரு கேள்வி வரும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், ஃபங்கிசைட். இதில் இருந்து பின்வருவற்றில் எது இன்செக்டிசைட்ஸ், அதாவது பூஞ்சான்கொல்லி, பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி. ஸோ அது கேட்பான். அடுத்தது ஆசிட், பேஸ், சால்ட்டோட பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சால்ட்டோட புனை பெயர்கள் இருக்குது, ஏகப்பட்ட சால்ட் இருக்கும் நம்ம புக்கில். அது 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 11th 12thலலாம் இருக்காது அதிகம். 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு அதிகமான புனை பெயர்களுடைய லூனர் காஸ்டிக்னா என்ன? சரியா? ஆயில் ஆஃப் விட்ரியோல்னா என்ன? கிங் ஆஃப் ஆசிட்னா என்ன? லூனர் காஸ்டிக், ப்ளூ விட்ரியோல். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வரும். ஸோ இந்த 5 கேள்விகள் 5 இடத்துலேருந்து வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கொஷின், மாற்றங்கள் கேட்கலன்னா உலோக கலவைகள் பற்றிய ஒரு கேள்வி இருக்கும், நோட் பண்ணிக்கங்க. அதாவது சால்ட்டை பற்றி கேட்கலன்னா உலோக கலவைகள், எந்தெந்த உலோக கலவைகள் என்னென்ன இதில் பயன்படுத்தப்படுகிறது, புரியுதுங்களா? ஸோ உலோக கலவைகள் அதுவும் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. நான் இப்போ நடத்திட்டு இருக்குது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது தான் நடத்திட்டுருக்கேன்.
தனிவரிசை அட்டவணைக்கு பேக் சைடில் இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓர்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆக்சைடு ஓர், சல்ஃபைடு ஓர், கார்பனேட் ஓர், ஆலைடு ஓர், சல்ஃபைடு ஓர், சிலிகேட்ஸ் ஓர். இது ஒவ்வொன்று நிறையா இருக்கும். இப்போ மேலச்சைட் க்ரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ காப்பர்லேயே 3 டைப்ஸ் ஆஃப் ஓர் இருக்கும். காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஆக்சைடு ஓரில் ஒரு ஓர் கிடைக்குது. அந்த ஓர் பேர் குப்ரேட், CuO. அதே பார்த்திங்கன்னா சல்ஃபைடு ஓர்லேயும் ஒரு ஓர் இருக்குது. அது பேர் பார்த்திங்கன்னா காப்பர் கிளான்ஸ். அதே பார்த்திங்கன்னா கார்பனேட் ஓரில் ஒரு ஓர் இருக்குது. அந்த ஓர் பேர் மேலச்சைட். சரி, மாற்றி சொல், இங்கே எழுதிட்டுனா கார்பனேட் ஓர் பார்த்தீங்கன்னா மேலச்சைட். கொஷின் கேட்பாங்க, மேலச்சைட் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் ஓரு? ஆக்சுவலாக மேலச்சைட் க்ரீன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு விஷயம். மேலச்சைட் க்ரீன் அப்படின்னா என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அது ஒரு டைப் ஆஃப் கலர். க்ரீன்லேயே செம்ம பளிச்சுன்னு இருக்கும். சரியா? இதோட பியூர் ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய மரகத பச்சை. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு காப்பர் மட்டும் சொன்னேன். இரும்பு அதே மாதிரி தான். ஆக்சைடு ஓர் இருக்குது, சல்ஃபைடு ஓர் இருக்குது. இப்போ இரும்பு எடுத்துக்குவோம். இரும்பு எடுத்துக்கிட்டோம்னா ஹேமடைட், HEAEMATITE, ஹேமடைட், அயர்ன் ஆக்சைடு. அப்படியே போயிட்டு சல்ஃபைடு ஓரில் பார்த்தீங்கன்னா ஐரன் பைரைட். சரியா? அதே பார்த்தீங்கன்னா கார்பனேட் ஓரில் சிட்ரேட். ஸோ இந்த மாதிரி. அடுத்தது ஹார்ன் சில்வர்னா AgCl. ஸோ ஒரே ஒரு பாஸ்பரஸ் ஓரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓர் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கணும். மொத்தமே ஒரு 20 ஓர் 25 ஓர் இருக்கும். அந்த 25 ஓர் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம். அப்புறம் இன்னொரு விஷயம், தமிழ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் வந்துடும். ஸோ பார்த்துக்குங்க, பத்திரம். படிக்க ஆரம்பிச்சிடுங்க தமிழும். சரி, தேவையில்லாத வேலை தான், இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த ஓரில் எங்கேருந்து எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 2 ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து
உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்க போகிறேன். குரூப் 2க்கு எக்ஸாம். ஸோ 60 days பிளான் சரியாக ஞாபகம் வச்சுக்கங்க. 60 நாள். வீக்லி 2 டெஸ்ட். சண்டேவும் வெட்னஸ்டேவும் கிளாஸ் ஒரு பக்கம் போகும், டெஸ்ட்டு ஒரு பக்கம் போகும். டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ வெட்னஸ்டே நமக்கு கிளாஸ், வெட்னஸ்டே அல்லது தேர்ஸ்டே ரெண்டில் ஏதோ ஒரு நாள் நம்ம ஏதோ பிளான் பண்ணி லீவ் விட்டுட்டு அன்னைக்கு டெஸ்ட் எழுதிக்கலாம் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இல்லை காலையில் கிளாஸ் ஆஸ் யூஷுவல் போகும், டெஸ்ட் எழுதுறது நீ ஈவினிங் எழுதிக்கணும். நான் ஷெட்யூல் கொடுத்துருவேன். இன்னும் 2-3 டேஸில் ஷெட்யூல் உங்களுக்கு கைக்கு வந்துடும். கம்மிங் சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சண்டேலேருந்து டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் ஸோ வெட்னஸ்டேலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஷெட்யூல் கொடுத்தல, அது கம்மிங் வெட்னஸ்டே கூட டெஸ்ட் வச்சுக்கலாம். ஃபுட் ஷெட்யூல் ஒரு 10 வீக்ஸ் 10 அதாவது 10 டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் ரெடி பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டேன்னா டெஸ்ட் கொஷின் பேப்பரும் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்க ஆரம்பிக்கிறது உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்புறம் ரெண்டாவது விஷயம், குரூப் 2 மெயின்ஸுக்கு ஹோம்ஒர்க் போகும். அந்த ஹோம்ஒர்க்கை டெய்லி பேசிஸில் முடித்து வைக்கணும். இந்த முடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது யாரோட, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முடிக்காமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஹோம்ஒர்க் கொடுக்குறது ஏன் பொறுப்பு, முடிச்சிட்டு கரெக்ஷன் வாங்கிறது உங்கள் பொறுப்பு. ஓகே? புரியுதா? ஓகே டன். சரி, இன்னைக்கு போதும். கொஞ்சம் ஹெவியாக வேகமாக நடத்திட்டேன். நான் இந்த வீடியோவை மாற்றிட்டு அனுப்புகிறேன். திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. மெட்டலர்ஜி அலுமினியம், காப்பர், அயன், லெட்டெல்லாம் எப்படி பிரித்து எடுப்போன்னு. ஸோ கொஞ்சம் அது டஃப்பு தான், நிறைய தான் இருக்கும். அது முடிச்சிட்டோம்னா அடுத்தது வந்து அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். அது என்ன ஒரு கிளாஸில் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பூச்சிக்கொல்லிகள், நுண்ணீர் கொல்லி, அதான் நம்ம சொல்லுவாங்க இன்செக்டிசைட்ஸ். இது முடிச்சிட்டோம்னா கெமிஸ்ட்ரி ஓவர் ஆகிடும். ஐ திங்க் ஸோ. இன்னைக்கு என்ன, அது செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமை? இன்னைக்கு இந்த வாரத்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடும். புரியுதுங்களா? ஓகே, பை, டேக் கேர்.